தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் வசனங்கள் 11 19 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் வசனங்கள் 11 19 முடிய. 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல். அதாவது இயேசுவை தேடி 10 தொழுநோயாளர்கள் வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே குணம் பெற்றார்கள். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் இயேசுவுக்கு நன்றி கூறுகின்றார். நாம் பல நேரங்களிலே இவர்களைப் போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே இறைவன் நமக்கு அரும்பெரும் செயல்களை செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் பல அற்புதங்களை செய்கின்றார். ஆனால் நாம் இறைவனிடம் வேண்டுதலை மட்டும் வைத்துவிட்டு நன்றி சமர்ப்பிப்பதை தவிர்த்து வருகின்றோம். நன்றி சொல்ல மறந்து வருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவன் வாக்குக்கிணங்க, நமக்கு யாராவது ஒருவர் நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு நாம் கைமாறாக பொன்னோ பொருளோ எதுவுமே தர தேவையில்லை. மாறாக நாம் அவர்களிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்வது சால சிறந்தது. அதைத்தான் இயேசு இன்று எதிர்பார்க்கின்றார். 10 பேரும் குணமாகவில்லையா? ஆனால் நன்றி சொல்ல ஒருவர் மட்டும்தானே வந்திருக்கின்றார் என்று அவர் ஆதங்கப்படுகின்றார். மீதம் உள்ள 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். அன்புமிக்க தேவ பிள்ளைகளே, என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம் காலை முதல் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் செல்லும் வரை நமக்கு பல அற்புதங்களை செய்திருக்கின்றார். நாம் அனைத்திற்கும் நாம் நன்றி சொல்கின்றோமா? அல்லது அந்த 9 பேர் போல நாமும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு திரும்பி செல்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.